Hello friends, welcome to Indian Job Samil. இந்தியன் கோஸ்ட் கார்டில் ரீசெண்டாக 322 வேகன்சிக்கான நேவிக் அண்ட் யாந்த்ரிக் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கான அட்மிட் கார்டு அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்க. அட்மிட் கார்டு இன்னும் ரிலீஸ் பண்ணல, எக்ஸாம் டேட் அண்ட் டைமிங் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 24ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் அட்ரஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் .cdac.in டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த நோட்டிபிகேஷனுக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேவிக் ஜெனரல் டியூட்டி, நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அண்ட் யாத்ரிக் 2/2022 பேட்ச்க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எக்ஸாம் டேட் அண்ட் டைமிங் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், நம்மளுடைய எக்ஸாம் டேட் டைமிங் அண்ட் பிளேஸை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து அட்மிட் கார்டு போக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்க பாருங்கள், ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் டேட் அண்ட் நேம் ஆஃப் தி எக்ஸாம் சிட்டி ஃபார் ஐசிஜி 2/2022 இஸ் அவைலபிள் இன் யுவர் லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், admit card will be available for downloading through candidate login only 72 to 48 hours period to date of examination. ஸோ உங்கள் எக்ஸாம் டேட்ல இருந்து 72லேருந்து 48 மணி நேரத்துக்கு உள்ள நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சைன்இன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை என்டர் பண்ணி கேப்சா கூட என்டர் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இங்கே பாருங்கள், ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி, அதுக்கடுத்து ஓடிபி வந்து இமெயில் எஸ்எம்எஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அது அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இமெயில் கொடுத்தீங்கன்னா இமெயிலுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எம்எஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, டேரெக்டாக லாகின் பேஜில் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டுக்கு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய டேஷ்போர்டில் எக்ஸாம் டேட், அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி மட்டும் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் அட்மிட் கார்டு வந்து இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எக்ஸாம் டேட் என்ன, எக்ஸாம் ஸ்டேட், எக்ஸாம் சிட்டி, ஸோ எந்த தேதியில் எந்த இடத்துல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இன்னும் அவங்க ஆக்டிவேட் பண்ணலை. மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து தான் நீங்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அன்னைக்கு இதை பற்றி நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அட்மிட் கார்டு போக என்னென்ன வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரகாரம் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ, என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்களோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணுறப்ப என்ன டீட்டெயில்ஸ் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் தி டைம் ஆஃப் எக்ஸாம் யூ மஸ்ட் பிரிங் பிலோ மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். கீழே கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், வேலிட் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் ஆஸ் மென்ஷன்ட் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து ஒன் கலர்டு பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் அட்மிட் கார்டு. ஸோ உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுத்துகிட்டு போகணும். பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து 2 பாஸ்போர்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஒரிஜினல் 10th மார்க் ஷீட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் ஆஃப் அட்மிட் கார்டு ஆர் நாட் அலௌடு டு டேக் த எக்ஸாம். ஸோ கலர் அட்மிட் கார்டு மட்டும்தான், கலர் பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டு மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் வந்து ஒரு பாயிண்டாக கொடுத்துட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து SC/ST கேண்டிடேட்ஸ் நீட் டு மேண்டிட்டரிலி பிரிங் தி பிலோ டாக்குமெண்ட்ஸ். ஸோ SC/ST கேட்டகரி வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரிஜினல் கேஸ்ட் சர்டிஃபிகேட்,
அதுக்கடுத்து 2 செல்ஃப் அட்டஸ்டட் எஸ்சிஎஸ்டி ஃபோட்டோ காப்பீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரிஜினல் ட்ரெயின் ஆர் பஸ் டிக்கெட், கேன்சல்டு பேங்க் சலான் லீஃப் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளீஸ் நோட் தட் த மென்ஷன்ட் ஆர்டிகல்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் இன்சைட் தி எக்ஸாம்பிள். எக்ஸாம் ஆளுக்குள்ளே எதுவெல்லாம் அலோடு இல்லை, சாக்ஸ் அண்ட் ஷூஸ், அதுக்கடுத்து கிளாத்ஸ் வித் ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஆர் லாங் ஸ்லீவ்ஸ், அதுக்கடுத்து ஜாக்கெட்ஸ், கிளாத்ஸ் வித் லார்ஜ் பட்டன்ஸ், மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், எனி ப்ளூடூத் டிவைஸ். ஸோ இதெல்லாம் அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கட்டாயம் எக்ஸாம் ஆளுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. யூ ஹேவ் டு பிரிங் தி சேம் ஃபோட்டோ ஐடி கார்டு அட் தி எக்ஸாம் சென்டர் ஃபார் வெரிஃபிகேஷன் விச் இஸ் மென்ஷன்ட் இன் தி அட்மிட் கார்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருந்தீங்களோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போனோம். ஸோ வேறு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கட்டாயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் லாகின் பேஜில். ஒன்ஸ் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சிட்டி ஸ்டேட் டேட் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறப்ப என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அதுக்கான கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் லாகின் பேஜில். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே சைடில் லாக் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைன் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.